மேஷ ராசி. சனி 11 பாவத்தில் இருப்பதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பின்வரும் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். இந்த ஒத்துழைப்பை உறுதிப்படுத்த அவர்களுடன் நல்லுறவை பேணுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2. பெரிய லாபம் கிடைக்கும். இதுவும் சாத்தியம். சனி 11 பாவத்தில் இருப்பது பணவரவு அதிகரிப்பதை குறிக்கிறது. இது பெரிய லாபமாக மாறலாம். மூத்த சகோதரர் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். இதுவும் சாத்தியம். சனி 11 பாவத்தில் இருப்பது மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை குறிக்கிறது. இது முன்னேற்றமாக மாறலாம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் ஜாதக அமைப்பு மற்றும் கிரகங்களின் நிலையை பொறுத்து மாறுபடும். எனவே உங்கள் ஜாதகத்தை மனிஷ் ஜோதிடரிடம் பார்த்து உங்களுக்கான சரியான பரிகாரங்களை பெறுவது நல்லது. இந்த மாற்றங்களை நன்கு பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள். மேஷம். சூரியன் 9 பாவத்தில் தந்தை எல்லாம் பாக்கியம் உண்டாகும். சூரியன் 9 பாவத்தில் இருப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு பின்வரும் நன்மைகளை குறிக்கிறது. தந்தையின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் தந்தை உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார். அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். கல்வி மற்றும் அறிவில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். புதிய அறிவை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் இலக்குகளை அடைய முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் நல்லுறவு இருக்கும். இந்த நன்மைகள் அனைத்தும் உங்கள் ஜாதக அமைப்பு மற்றும் கிரகங்களின் நிலையை பொறுத்து மாறுபடும். எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் பார்த்து உங்களுக்கான சரியான பரிகாரங்களை பெறுவது நல்லது. இந்த நன்மைகளை நன்கு பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள். மேலும் விளக்கம். சூரியன் மேஷ ராசிக்காரர்களுக்கு லக்னகாரகன். அவர் 9 பாவத்தில் இருப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். சூரியன் தந்தைக்குரிய கிரகம். அவர் 9 பாவத்தில் இருப்பது தந்தையின் ஆதரவை குறிக்கிறது. உங்கள் தந்தை உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார். அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். உங்கள் தந்தையின் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கல்வி மற்றும் அறிவில் முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் அறிவின் அதிபதி. அவர் 9 பாவத்தில் இருப்பது கல்வி மற்றும் அறிவில் முன்னேற்றத்தை குறிக்கிறது. உங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். புதிய அறிவை பெறுவீர்கள். உங்கள் கல்வி மற்றும் அறிவின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் தொழில் மற்றும் வியாபாரத்தின் அதிபதி. அவர் 9 பாவத்தில் இருப்பது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை குறிக்கிறது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் இலக்குகளை அடைய முடியும். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். சூரியன் குடும்பத்தின் அதிபதி. அவர் 9 பாவத்தில் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை குறிக்கிறது. உங்கள் குடும்பத்தினருடன் நல்லுறவு இருக்கும். உங்கள் குடும்பத்தின் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். இந்த நன்மைகள் அனைத்தும் உங்கள் ஜாதக அமைப்பு மற்றும் கிரகங்களின் நிலையை பொறுத்து மாறுபடும். எனவே உங்கள் ஜாதகத்தை மனிஷ் ஜோதிடரிடம் பார்த்து உங்களுக்கான சரியான பரிகாரங்களை பெறுவது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உலகின் சிறந்த எண்கணித ஜோதிடர் விஜய் ஆனந்தை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க உதவ முடியும். விஜய் ஆனந்த் அவர்கள் பல ஆண்டுகளாக எண்கணிதத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். அவர் பல வெற்றிகரமான தொழில்முனைவோர் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அவர் தனது எண்கணித அறிவை பயன்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் ஆனந்த் அவர்களின் சேவைகள் பின்வருமாறு. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை ஆற்றலை அகற்ற உதவும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்த உதவும். உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். விஜய் ஆனந்த் அவர்களை தொடர்பு கொள்ள 903522025331 என்ற எண்ணிற்கு அழைக்கவும்.
இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யும் பெண்களுக்கான சிறந்த சில்க் கடை ஷிவாங்கி சில்க்ஸ். இந்த கடை பாரம்பரிய சேலைகள், சுடிதார், லெஹங்கா, புடவை, கவுன், ஜாக்கெட், பாவாடை, சட்டை போன்ற அனைத்து வகையான மெட்டீரியல்களையும் விற்கும். ஆன்லைனில் அல்லது போன் மூலம் ஆர்டர் செய்யலாம். இந்த கடை இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்வதால் எங்கிருந்தும் ஆர்டர் செய்யலாம். ஷிவாங்கி சில்க்ஸ் என்பது பெண்களுக்கான அனைத்து வகையான மெட்டீரியல்களையும் வாங்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும். தொலைபேசி எண் 9333513335. ஸ்கிரைபர் குரூப் என்பது கனடாவில் உள்ள ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் ஆகும். இது பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது, இதில் தகவல் தொழில்நுட்பம், பொறியியல், நிதி மற்றும் வணிகம் ஆகியவை அடங்கும். ஸ்கிரைபர் குரூப் இல் வேலை செய்வது என்பது ஒரு சிறந்த வாய்ப்பு, ஏனெனில் நிறுவனம் அதன் ஊழியர்களுக்கு போட்டித்தன்மை வாய்ந்த சம்பளம், நன்மைகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குகிறது. ஸ்கிரைபர் குரூப் இல் வேலை வாய்ப்புகளை பற்றி மேலும் அறிய நீங்கள் நிறுவனத்தின் இணையதளத்தை பார்வையிடலாம் அல்லது *416-357-0739 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த விளக்கம் பின்வரும் முக்கிய தகவல்களை வழங்குகிறது. ஸ்கிரைபர் குரூப் என்பது கனடாவில் உள்ள ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம். ஸ்கிரைபர் குரூப் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. ஸ்கிரைபர் குரூப் இல் வேலை செய்வது என்பது ஒரு சிறந்த வாய்ப்பு. ஸ்கிரைபர் குரூப் இல் வேலை வாய்ப்புகளை பற்றி மேலும் அறிய நீங்கள் நிறுவனத்தின் இணையதளத்தை பார்வையிடலாம் அல்லது *416-357-0739 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த விளக்கம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் மற்றும் தகவலறிந்ததாகவும் உள்ளது. இது வேலை தேடுபவர்களுக்கு ஸ்கிரைபர் குரூப் இல் வேலை வாய்ப்புகளை பற்றி மேலும் அறிய ஒரு சிறந்த தொடக்க புள்ளியாகும்.